வணக்கம், ஹலோ, வெல்கம் பேக் டு சரவண பவா சமையல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? ரொம்ப ஹெவியான ரெயின் இருக்குது. ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வீட்லேயே சேஃபாக இருங்க. குட்டீஸை வெளியில் அனுப்பாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். அப்புறம் எல்லோரும் சேஃபாக இருங்க ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி ஒரு ஹெம்மியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுறேன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ். வாங்க இப்போது ரெசிபிக்குள்ளே போகலாம். பாருங்கள், ஒரு பவுலில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு ஆட் செஞ்சுருக்கேன். கூடவே 1/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை சீசனுக்கு சுட சுட பஜ்ஜி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், செம்மையாக இருக்கும். பாருங்கள், 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் செஞ்சுருக்கேன். இப்போ நம்ம தேவையான அளவு மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் ரெட் சில்லி பவுடர் ஆட் செஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் காஷ்மீரி சில்லி இருந்தால் அது கூட யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை நார்மல் சில்லி பவுடர் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்லா நம்ம கலந்துக்கலாம். தண்ணி விட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி கலந்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நான் கொஞ்சமாக கலர் ஆட் செஞ்சுருக்கேன். ஃபுட் கலர் ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நல்ல ஒரு கலர் கிடைக்கும், அதுக்காக தான். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னு ஆட் செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. பாருங்கள், தண்ணி விட்டு நல்லா கலந்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு தண்ணி ஜாஸ்தியாக ஆட் செய்யாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் செஞ்சுக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த லெவலுக்கு ஆட் பண்ணிக்கோங்க வாட்டரை. கொஞ்சம் திக்காக இருக்கணும் நமக்கு மாவு. இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் செஞ்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் நான். பாருங்கள், நல்லா கலந்துக்கலாம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கூடவே பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஆலியும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற நியூ அப்லோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். வாழைக்காய் நான் 1 எடுத்திருக்கேன், பெரிய வாழைக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்லைசரில். பாருங்கள், இப்போ டிப் பண்ணிக்கலாம். இந்த அளவுக்கு மாவு நல்லா திக்காக இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஆயில் ஹீட் ஆனதும் நம்ம பாருங்கள் ஆட் செஞ்சுக்கிட்டேன். பஜ்ஜியை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சுட சுட பஜ்ஜி ஈவினிங் ஸ்நாக்ஸ் செம்மையான. இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சுட சுட பஜ்ஜி சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், எவ்வளோ பஃபாக கூட வந்திருக்கு நல்லா. நீங்கள் 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா ஆட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா உங்களுக்கு பஃபியாக வரும் பஜ்ஜி குயிக்காக ஒரு 5 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஈவினிங் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், எவ்வளோ சூப்பரான சாஃப்டான பஜ்ஜி நமக்கு வந்திருக்கு சொல்லிட்டு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வந்திருக்கு பஜ்ஜி, சூப்பராக வந்திருக்கு. மறக்காமல் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அனுப்புங்க ஃப்ரெண்ட்ஸ், ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நாளாக நீங்கள் எனக்கு ரொம்ப சப்போர்ட் தரீங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இனிமேலும் வீடியோ பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து ஒரு சூப்பரான ரெசிபியை சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம்.